தக்ஷண சித்ராவோட செகண்ட் பார்ட் தான் இது. இந்த பார்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ, வீடுங்கள் எந்த மாதிரி இருக்குது, அதை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம பாட்டி தாத்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க, பானை செய்கிறவங்கலேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து சிற்பங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானைகள், ஒரு பானை விற்கிறவங்க, பானை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி வந்து ஒரு வீட்டில் வந்து எந்தெந்த மாதிரி ஓடுகள், அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா ஒரு அமைப்பாக வந்து வச்சுருக்காங்க. ஒரு பிராமணர் வீடு எப்படி இருக்கும், அந்த பிராமணர்கள் வீட்டில் என்னென்னலாம் இருப்பாங்க, என்னென்னலாம் வச்சுருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள்லேருந்து, ஹேபிட்ஸ்லேருந்து, லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாமே வந்து காமிச்சு கொடுத்துருந்தாங்க. ஓரல்லேருந்து அவங்க யூஸ் பண்ணிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து, அந்த சிலைகள்லேருந்து, ஒரு கோவிலில் வந்து என்னென்ன மாதிரி அமைப்புகள், கோபுரங்கள், அதே மாதிரி வந்து என்னென்ன மாதிரி தேர்கள்லாம் வந்து அவங்க வந்து வடிவமைப்பிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க. இது வந்து நெசவு தொழிலாளி என்ன மாதிரி பண்ணுறாங்க, சில்க் வியூவர்ஸோடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றி வரும்போதே நம்மளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரிலாம் நம்ம பாட்டி தாத்தா வீட்டில் நம்ம பார்த்துருப்பாங்க. அது இங்கே வந்து ரீக்ரியேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐயனார் சிலை எல்லாமே வந்து அதே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதை சுற்றி நாங்கள் இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹவுஸ் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் ஹவுஸ். இந்த கேரளா ஸ்டைல் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மரத்தால் செய்யப்பட்டது ஹவுஸு. ஸோ இதுக்கு வந்து மாடிப்படி ஏறி போனாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உணவமைப்புகள், அங்கே இருக்கிற கிறிஸ்டியானிட்டி எப்படி இருந்தாங்க, ஸோ அவங்க வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது இந்த கேரளா ஸ்டைல் ஹவுஸில் வந்து பார்த்துருக்காங்க. இந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலிகட் ஹவுஸு, இல்லைனா வந்து ஒரு செரானியன் கிறிஸ்டியன் ஹவுஸ் இந்த மாதிரிங்கிறது சொல்லுவாங்க. இந்த ஹவுஸ் சுற்றி வந்து பார்த்திங்கனாவே எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி அந்த கிறிஸ்டியன் ஆர்த்தடாக்ஸாக வந்து எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப்ட்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னென்ன மாதிரி வந்து இந்த செரானியன் ஹவுஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியிலே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டால்ஸு, ஐடியல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பானைகள், ஜாடிகள் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி